இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 39. இன்றைய நாளில் எண்ணிக்கை நூல் 18 முதல் 21 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, அழைப்புடன் வரும் பொறுப்பும் பராமரிப்பும். இந்த அதிகாரத்தில் குருக்கள் மற்றும் லேவியர்களின் பொறுப்புகள் தெளிவாக வரையறுக்கப்படுகின்றன. புனித கூடாரத்தை பாதுகாப்பதும் வழிமுறைகளை சரியாக நடத்துவதும் மக்கள் பாவத்தின் சுமையை தங்கள் மீது ஏற்றுக்கொள்வதும் அவர்களின் கடமையாக கொடுக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் அவர்களுக்கு நிலப்பகுதி இல்லை. நான் உன் பங்கு உரிமை சொத்து என்று ஆண்டவர் தாமே வாக்குறுதி அளிக்கிறார். இது ஆன்மீக அழைப்பின் முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. கடவுளின் பணியில் அழைக்கப்படுவது மரியாதை மட்டுமல்ல, அது பாரமான பொறுப்பும் ஆகும். மனித பாதுகாப்புகளை விட இறைவன் தாமே வாழ்க்கையின் ஆதாரமாக இருப்பதை எங்க காண்கிறோம். கடவுளை முழுமையாக நம்பக்கூடிய வாழ்க்கைதான் உண்மையான ஆசீர்வாதத்தின் அடையாளம் என்பதை 18ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவது, தூய்மை வெளிப்புற சடங்கு அல்ல, வாழ்வின் மீட்பு. செங்கடாரியின் சாம்பல் மூலம் சுத்திகரிப்பு செய்யப்படக்கூடிய விதிகள் இந்த அதிகாரத்தில் கூறப்படுகின்றன. பிணத்தை தொடும் ஒருவர் தூய்மையற்றவரா இருக்கிறார். அவருக்கு சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. இங்கு மரணம் என்பது வெறும் உடல் நிகழ்வு அல்ல, அது பாவத்தின் விளைவையும் நினைவூட்டுகிறது. கடவுள் தூய்மையை மிக கவனமா கற்பிக்கிறாரு. ஏன்னு சொன்னா, தூய்மை என்பது அவருடைய உடனிருப்பிற்கான அடிப்படை. இது வெளிப்புற சடங்குகளை மட்டும் குறிப்பதல்ல, வாழ்க்கையை மீண்டும் கடவுளிடம் திரும்பக்கூடிய செயல்முறையாகும். உண்மையான தூய்மை மனிதனை தனிமைப்படுத்தாது, மீண்டும் சமூகத்துக்குள்ள அழைத்து செல்கிறது என்பதை 19ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவது, தலைவர்களுக்கும் துன்பம் உண்டு. தண்ணீர் இல்லாம மக்கள் முறையிடுகிறாங்க. ஆண்டவர் மோசையிடம் பாறையிடம் பேச சொல்லி சொல்றாரு. ஆனா கோபத்துல மோசே பாறையை அடிக்கிறாரு. தண்ணீரும் வருகிறது. ஆனா மோசே தன்னுடைய அழைப்பின் முழுமையை இழக்கிறாரு. வாக்குறுதியின் தேசத்துல நுழைய முடியாத நிலையும் ஏற்படுது. இதே அதிகாரத்துலதான் பிரியா மற்றும் ஆரோனின் மறைவு பற்றிய செய்தி பதிவிடப்படுகிறது. இது தலைமைத்துவத்தின் ஆழமான வழியை காட்டுகிறது. கடவுள் மக்களுக்கு தண்ணீர் தருகிறாரு, ஆனா தலைவரின் உள்ள நிலை கூட அவருக்கு முக்கியம். கடவுளின் செயலை மனித கோபம் மாற்ற முடியாது, ஆனா மனிதரின் வாழ்க்கை பயணத்தை மாற்ற முடியும். அழைப்பு பெற்றவர் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்க வெளிப்படக்கூடிய கடும் பாடமா அமைது. நான்காவது, முறையிடல் நஞ்சு, நம்பிக்கை மருந்து. மக்கள் மீண்டும் முறையிடுகிறாங்க. கொள்ளிவாய் பாம்புகள் அவர்களை கடிக்கின்றன. ஆண்டவர் மோசையிடம் வெண்கல பாம்பை உயர்த்து சொல்லி சொல்றாரு. அதை பார்க்கக்கூடிய அனைவருமே உயிர் பெற்று எழுகிறாங்க. பின்னர் இஸ்ரேல் மக்கள் வெற்றிகளை அனுபவிக்க தொடங்குகிறாங்க. முறையிடல் உயிரை சிதைக்கிறது, ஆனா கடவுள் காட்டக்கூடிய வழியை நோக்கி பார்ப்பது உயிரையே மீட்டெடுக்கிறது. காயம் ஏற்பட்ட இடத்திலேயே மீட்பும் வெளிப்படுகிறது. நம்பிக்கை பார்வையை மாற்றும் போது பயணம் மீண்டும் முன்னே செல்கிறது என்பதை தான் 21ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வாழ்க்கை பாடங்களை நாமளும் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளை மகிழ்ச்சியை தொடர்வோம். நன்றி.